ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். டொமேட்டோ சாஸுக்கு டொமேட்டோ, சில்லி, அதுக்கப்புறம் கார்லிக் கார்லிக் 2 பல் போட்ட பெரிய பல், அதுக்கப்புறம் 2 சில்லி, ஒரு 3/4 கிலோ டொமேட்டோ போட்டு அவிச்சு வச்சுக்கிறேன். இதை என்ன செய்யணும், தோலை எடுத்துகிட்டு எல்லாத்துலையும் உள்ள தோலையும் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் வெனிகர் ஊற்றணும். வெனிகர் வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஒரு 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 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றணும். வெனிகர் ஊற்றி உப்பு கொஞ்சம் சீனி போட்டு மிக்சியில் அடித்து இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சிடணும். நல்லா வசதியாகிக்கும். ஊற்றக்குள்ள நம்ம வீட்டில் செஞ்சால் பாதிக்கு பாதி லாபம். இது ஃப்ரெஷ்ஷும் ஒன்றா அதுக்கு இது அடிச்சு வச்சுக்கிறேன். மயோனைஸ் இது 2 ரொம்ப தேவையில்லாமல் வைக்கிறேன். இப்போ உள்ள பொருள் செய்கிறதுக்கு. அந்த காலத்தில் இது 2மே என்னாண்டே தெரியாது. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுக்கு என்ன செஞ்சால் 3 நாட்டு முறையுடைய வெள்ளைக்கருவு, ஒரு வெள்ளைப்பூடு பல், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகாய், எண்ணெய், உப்பு, எலுமிச்சப்பழம், ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் ஊற்றி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன். நல்லா புட்டு போல் தான் வந்துக்கிது. இதையும் எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், நல்லா புட்டு போல் வந்துக்கிது. அடிச்சுட்டேன். இதை அடித்து காட்டுறேன். எனக்கு எல்லாம் ஒரே நேரத்தில் இழுத்தடிக்க இடையிலும், அதனால் இப்படி காட்டுறேன். ஏன்னா செய்கிறதையும் காட்டுங்கிறால செய்முறையும் நான் மெயினாக காட்டுறேன். இப்போ இதை உட்காந்து ஆறின போது தோல் எடுக்கணும். தோல் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்தப்போ 2 கப்பில் வச்சு காட்டுறேன்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி செய்முறையை காட்டுற மெத்தட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச பிறகு காட்டுறேன் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.